ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்? மைண்ட் கிராஃப்டில் நம்ம ஜூக்கோட்டை 4வது எபிசோட பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ புரியும் உங்களுக்கு. போன வீடியோவில் வந்து நம்ம கோழி மட்டும் தான் பிடிச்சிருவோம். இந்த வீடியோவில் நம்ம மாடு, பன்னி, ஆடு இது மூணுத்தையும் இந்த வீடியோவில் பிடிச்சிடலாம். இப்போ எல்லாத்துக்கும் ஃபென்ஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ மட்டும் உள்ள ஹேபியர் கொஞ்சம் வச்சிடலாம். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஒரு பெருமிட்டு தான் வச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த கார்னரில் இந்த மாதிரி வச்சிடலாம். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இதையே இந்த மாதிரி வச்சிடலாம், அப்போ கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்துலையும் வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ எல்லாத்துலேயும் இதே மாதிரி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாடு மட்டும் பிடிச்சது வந்து நான் பிடிக்கல, அவர்கிட்ட பிடிச்சது நான் ரெக்கார்ட் பண்ணல. இந்த மாடை தூக்கி ஷவானா மாடை தூக்கி இந்த ஃபென்ஸ்குள்ளே போட்டுடலாம். உள்ள வந்துடுச்சு. இப்போ சாத்திட்டு இன்னொன்று மாடு எங்கன்னு கேட்பீங்க. அது வந்து அவரே பண்ணிட்டாரு, அதனால் அவர் பிடிச்சிட்டு வர போயிருக்காரு. இங்கே கொஞ்சம் போன் மீல் பண்ணால் நல்லாயிருக்கும். போன் மீல் பண்ணலாம். ஏன் வெளியே போயிட்டான்? சிறுவண்டு சிக்கொண்டா சிறுத்த சிக்காதுரா. இவனை திரும்பி பிடிச்சி உள்ளே போடுவோம். இதாடா வீட்டு தரண்டா, வாடா. ஐ சோறு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹேபிள் மேலே ஏறி மேலே போயிட்டான்னு நினைக்கிறேன். இந்த ஃபென்ஸ் அடைச்சிட்டு இந்த ஹேபிள் மட்டும் உடச்சிட்டு மாற்றிடலாம். சென்டரில் வேறு மாதிரி வச்சிடலாம், அப்போ தான் வெளியே போக மாட்டான். இப்போ வெளியே போகிறான். திரும்பியும் ஃபென்ஸு மேலே போட்டால் ஏற மாட்டான்னு வச்சா ஏறி போகிறான். இருங்க வயசு, இது மட்டும் உடச்சி மாற்றி வச்சிடலாம். திரும்ப வெளியே போயிட்டே இருக்கானே, டக்குன்னு உடச்சி எடுத்துரும். இன்னும் கொஞ்சம் போன் மில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அதை முடிச்சுட்டு போன் மில் பண்ணிடுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம குதிரைலாம் பிடிப்போம். இந்த வீடியோவில் ஷீப் பிடிக்க கரெக்டாக இருக்கும். அடுத்த மாடியும் அடுத்தது ஸ்ப்ரூஸ் மாடு. உள்ளே வாங்கடாடி, சோறு சாப்பிடுங்கடா, வாங்கடா, அவ்வளோ வாங்கடா. சத்தியாச்சு. ஐயோ, அன்லீஷ் பண்ணுறேன். ஸ்பீட் கொடுத்துட்டேனே, என்ன பண்ணுறது? அன்லீஷ் பண்ணியாச்சு. இப்போ மேலே ஏறி போயிடலாம். இது அன்லீஷ் பண்ணணுமா? இவன் சோறு தருவானா மாட்டானா? ஏய், உள்ளே வர மறைக்குதே. அன்லீஷ் பண்ணியாச்சு. இப்போ மேலே ஏறி குதிச்சு போயிடலாம். தாவு. அதுக்கப்புறம் அவர் பால் பிடிச்சிட்டு வர வரல, ஆஃப் பண்ணி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் கேஸ் ஸ்டவ் தூக்கிட்டு வந்துட்டேன். நானும் கேஸ் ஸ்டவ் மூலியமாக கொண்டு போயிடலான்னு. இப்போ இதை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம கேஸ் ஸ்டவோட. எவ்வளோ அடி? தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. இருங்க, இந்த போட்டை வந்து இந்த கேஸில் அட்டாச் பண்ணிட்டு பறந்து போயிடலாம். பொறுமையாக மேலே தூக்க வேண்டியதான் நம்ம மாடை. மழை வேறு பெஞ்சு கடுப்பேற்றுது. எப்போ போனார் இப்போ தான் வராரு. சரி, அவர் பேஸ்க்கு போய் சொல்லிட்டு நானும் பேஸ்க்கு போயிட்டேன். பேஸ்க்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கூண்டுக்குள்ளே இறக்கலாம்னு சொல்லிட்டு இறக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் போட்டை உடச்சிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாரு. அவ்வளோதான், 2 மாடியும் பிடிச்சாது. ஃபீட் பண்ணிட்டுருக்காரு. நம்மளும் ஒரு மாடுக்கு ஃபீட் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் நேரத்தில் வளர்ந்துடும், அதான் பிரச்சனை. இப்படி இந்த மாடுக்கும் ஃபீட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃபீட் பண்ணிடுச்சு. இதோட குட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் நல்லா இருக்குது. அப்புறம் இந்த மாடு ஃபீட் பண்ணிட்டோம் நாங்கள். இந்த பயத்தில் குட்டி எப்படி இருக்கும் அவங்களுக்கே தெரியும். இருங்க, ஒரு மோடு போட்டு காட்டுறேன், சூப்பராக இருக்கும். இது போட்டு இந்த ஷேடஸ் போட்டு விளாட்லாமா இன்ட்டு வேணாமா நீங்கள் சொல்லுங்கள். இந்த போட்டோம்னா எல்லா மாப்ஸோட டெக்ஸ்சர்ஸ் மாறி இருக்கும், சூப்பராக இருக்கும். அதாவது போட்டது பறக்கும் நல்லா பாருங்கள், சூப்பராக இருக்கா? அவர் நானும் கொஞ்ச நேரம் பறந்து வாங்கிட்டு வந்தேன் விளாட்டால. பார்த்தீங்களா கேஸ்ட்லாம்? பார்த்தீங்களா கடப்பா இருக்கா? அந்த இறங்கும் போது பார்த்தீங்களா காலெலாம் ஆட்டிகிட்டு பறகுறான். கேஸ்ட்டு பார்க்குற அக்கா மறைச்சி பறந்துட்டுருக்கு ட்ராகன் மாதிரி.
ஓடும்போது கூட சூப்பராக அந்த மோடு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம போயிட்டு ஆடு பிடிப்போம். நம்ம எல்லா கலர் ஆடெலாம் பிடிக்கல, நம்ம செப்புன்னு போட்டோம்னா எல்லா கலரும் மாறும். பார்த்திங்களா மாறுதா? இந்த மாதிரி ஒரு 2 ஆடு பிடிச்சி உள்ளே போட்டுடலாம், கரெக்டாக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஆடு 2த்தையும் பிடிச்சி போகிறது ரெக்கார்ட் பண்ணது என்னமோ கிராஷ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அவர் வீடியோ தான் நீங்கள் பார்க்கணும் எப்படி பிடிச்சி போட்டோன்னு. இப்போ வாங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சுற்றி கட்டேன். இந்த மோடில் பார்த்தீங்களா நம்ம கோழியில் எப்படி நகருதுன்னு. இது ஷவானாவோடது. அடுத்த அப்டேட்டில் இந்த கோழியெல்லாம் குட்டி குட்டி பேபி பாக்ஸ்க்கெலாம் மாற்றுறாங்க. பேபி பாக்ஸோட ஸ்ட்ரக்சர்லாம் மாற்றினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் பேபி பாக்ஸ்லாம் எவ்வளோ ஃபீடு பண்ணாலும் வளர்ந்துடுது அது. ஆனால் அடுத்த அப்டேட்டில் ஒரு ஃப்ளவர் மாதிரி கொண்டு வராங்க. அது கொடுத்தோம்னா வளராது. இல்லைங்க கைஸ், அவர் கோல்டன் ஆப்பிள் கேட்குறது ரொம்ப பசிக்குதாம்மா, எடுத்து கொடுத்துட்றேன். பசிக்குன்னு சொல்லிட்டு கோல்டன் ஆப்பிள் தான் சாப்பிடுங்க கேட்டேன். சாப்பாடு இல்லை எங்களுக்கு, கொஞ்சம் கோல்டு இருந்துச்சு தானே, கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டுருந்தோம். இல்லை அப்புறம் ஸ்ப்ரூஸோடது, எனக்கு என்னமோ ஸ்ப்ரூஸோடது பார்க்க ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்குது. அது 2 அழகாக தான் இருக்குது. இந்த மோடு போடுறதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஆடு இருக்குது, இருங்க ஃபஸ்ட் நான் மாடை பார்த்துட்டு போயிடலாம். இந்த மாடு பார்த்துக்கோங்க கைஸ், இந்த மாடு தான் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. இது நடக்கிறது நகரதெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஹலோ காய்ஸ், நான் தான் உங்களோட மைண்ட் வாய்ஸ் காய்ஸ். ஆனா இந்த மாடு தான் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு காளைய மாதிரி இருக்கு. ஆனா இவனுக்கு தான் பிடிக்கல. இந்த மாடை விட்டு அடுத்தது இந்த மாடு கொள்ளலாம் கைஸ். இந்த மாடு பாருங்க கைஸ், அவர் ஃபீல்ஸில் இருக்க மாடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வித்தியாசமாக இருக்கா? இந்த மாடு போடுறதுக்கு சூப்பராக இருக்குது. கீழெல்லாம் அந்த களிமண் பிளாக்கில் வச்சுட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம். இதான் கீழே சேர் இருக்க மாதிரி கொஞ்சோண்டு மட்டையும் அந்த ஸ்ப்ரூஸில் இருக்க தேட்டி வச்சுருக்கோம் மட்டு மாதிரி. இதுதான் நம்ம பிளேன்ஸோட பிக்கு. அடுத்த ஷவானோட பாருங்கள், காதை பாருங்கள், நல்லா வடப்பாக இருக்குது. இதோட அதோட காதை ஆடுதான் என்ன, இதோட காடை ஆடுது. ஆனால் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, லைட்டாக டார்க்காக தெரியுது. அடுத்தது பாருங்கள், இதை பாருங்கள், இதுவும் வடப்பாக இருக்கா? இதாங்க க்யூட்டாக இருக்குது. ஆமா காய்ஸ், இதான் வெள்ளை கலரா குயிட்டா இருக்கு. இவன் கரெக்டா தான் சொல்றான். 3 பாயத்துலேருந்தே நம்ம பண்ணியை பிடிச்சிட்டு போட்டிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் போட்டுருங்க. அப்புறம் இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கமெண்டில் போட்டுருங்க. அதுவும் இல்லாமல் இந்த 3 பயத்தில் எது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வாங்க நம்ம இதை போய் பார்க்கலாம், ஆடு. அடுத்த அப்டேட் வேணால் வந்தால் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன், அடுத்த மேபி மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. 3 பயத்தோட மாடியும் பிடிச்சிருக்கோம். இது நான் உங்களுக்கு ஆடு காட்டுறேன். இங்கே பாருங்கள், 2 கலர் கலராக மாறுறது. ஒரு நார்மல் பயத்தில் இருக்க ஒரு வெள்ளை கலர் ஆடு. ஏன்னா எப்பவுமே நம்ம வெள்ளை கலர் ஆடு தான் பிடிச்சடிப்போம் எப்பயுமே, அதனால் அதிகத்துக்குள்ளே போட்டுருவோம். இல்லை கரண்ட் அவுட்னா இவங்க 2 பேர்த்தையும் நம்ம ப்ரீட் பண்ணோம்னா இங்கே என்ன குட்டி வரும், நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் இவங்களோட அனிமேஷன் நடக்கிறது அதெல்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். சரி கைஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் அவங்களை பார்க்குறேன். பாய். நானும் உங்களுக்கு பை சொல்லிக்கிறேன். பை. போறக்கு முன்னாடி இவனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு காமெண்ட் பண்ணுங்க.